ஷார்ட் டிஸ்டன்ஸ் பட் லாங் டைமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுனால இந்த லோக்கல் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறையா போயிட்டு வரது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குன்றனால அந்த ட்ரெயின் நம்ம வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம் தாம்பரம் ஸ்டேஷன். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு செல். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்க தாம்பரம்லேருந்து நம்ம இன்றைக்கி விழுப்புரம் ஜங்ஷன் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த வண்டி கேட்குங்களா? தாம்பரம் விழுப்புரம் மெமு பேசஞ்சரில் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ட்ராவலாக நான் போகிறது. இதோட ட்ரெயின் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 66075 தாம்பரம் விழுப்புரம் ஜங்ஷன் மெமு பேசஞ்சர். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையுமே நின்று தான் நம்மளை இன்றைக்கி பார்த்திங்கன்னா விழுப்புரம் வரைக்கும் கூட்டிகிட்டு போக போகுது. இதோட டைமிங் பார்த்திங்கன்னா சரியாக இங்கேருந்து 9:45 டிபார்ச்சர் ஆகி நம்மளுக்கு மதியானம் 1:20 இல்லை 1:30 டைமிங்லாம் போய் நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் போய் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ஸ்டேஷனுங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பெருங்களத்தூர், வண்டலூர், ஊராப்பாக்கம், சிங்கப்பெருமாள் கோயில், நடுவில் இருக்க எல்லா ஸ்டேஷன் நிப்பாட்டி மயிலம், விழுப்புரம் ஜங்ஷன் அது ஃபுல்லாக நம்ம நின்று தான் போக போகிறோம் இன்றைக்கி. இதோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3.5 to 4 hours வரைக்கும் ட்ராவல் ஜேர்னியான இது இருக்க போகுது டைமிங்கு. ஷார்ட் டிஸ்டன்ஸ் பட் லாங் டைமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுனால இந்த லோக்கல் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறையா போயிட்டு வரது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குன்றனால அந்த ட்ரெயின் நம்ம வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம் தாம்பரம் ஸ்டேஷன். இதுக்கப்புறம் டிக்கெட் ஃபேர், அதுக்கப்புறம் நம்ம ரூட்ஸு, முக்கியமான விஷயம் இதோட ட்ராக் சவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவே நீங்கள் கேப்சர் பண்ண போகிறோம். அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. வாங்க அப்படியே தாம்பரம் ஸ்டேஷனுக்கு உள்ள போகிறோம். QR டிக்கெட்டு இதுலேருந்து இதுலேருந்து வருது. பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஸ்டேஷனுக்குள்ளே தாங்க இருக்கும். டிக்கெட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உள்ளே போக ஆரம்பிக்கலாம். தாம்பரம் ஸ்டேஷன் காலியாக இருக்குது இந்த டைமில். பார்த்தீங்கன்னா குருவாயூர் வரும்போது கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்னும் இப்போது ஃப்ரீ நம்மளது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 7 போட்டிருக்காங்க. அப்படியே மேலே போக ஆரம்பிப்போம். இன்றைக்கி நம்மளை யார் கூட்டிகிட்டு போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா WFP4 அரக்கோணம் ஷெட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு தாம்பரத்துலேருந்து விழுப்புரம் ஜங்ஷனுக்கு ஒரே ஸ்ட்ரெச்சு வந்தால் கூட்டிகிட்டு போக போகிறோம். நம்ம கோச்சுக்கு வந்தாச்சு. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடைசி லாஸ்ட்டு கோச்சிலேருந்து அதுக்கு முன்னாடி கோச். ஆனால் அண்டர்சோலில் தான் இருக்கும். ஆனால் அந்த அண்டர்சோலில் தான் ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம் கேட்டிங்கன்னா, நார்மல் வண்டி இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லீப்பர் கோச் தான் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்சோலாக கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அழகாக ஜம்முன்னு நம்ம பார்த்தீங்கன்னா சைடில் இல்லை போட்டாச்சு. ஒரு சீட் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேன். இல்லை இதுக்கு அடுத்த சீட் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. நான் என்ன நினச்சேன்னா ஜம்ஷன் பீரியட் தான் கொடுத்து வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இலவசமாக ஜாலியாக ஸ்லீப்பர் கோச்சே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஆனால் என்ன ஒரு வருஷம் நின்று போங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க போல். இந்த மாதிரி ஒரு கிடச்சா யார் வேண்டான்னு சொல்லுவா?
பக்காவாக இன்றைக்கி இதில் போய் ட்ராவல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ட்ராக் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அதோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ட்ராக் சவுண்ட் நல்லாவே இருக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிங்க நம்ம வீடியோவை. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 9:38 ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:45 இந்த டிபார்ச்சர் டைம் ஆகும். வாங்க கிளம்புறோம். இப்போ அரைவல் ஆகிற வண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவோட டீலக்ஸ் டூரிஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ அரைவல் ஆகிட்டு இருக்கு நம்ம சென்னை தாம்பரத்துக்குள்ளே. நம்ம தாம்பரம் விழுப்புரம் ஜங்ஷன் மெமு பார்த்தீங்கன்னா சரியா 9:45 வண்டி எடுத்தாங்க. வண்டி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஏதோ வண்டி ஏறதுக்காக நிப்பாட்டினால சரியா 9:48 டைமிங் நம்ம கரெக்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வண்டி எடுத்தாச்சு. நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஹால்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்க கூட மெயின் லைன் வண்டி எடுத்தாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது செம பிக்கப்பாக இருந்துச்சு. அதோட டைமிங்லையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருச்செந்தூர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராசிங் இருந்தது. அதையும் பார்த்தீங்கன்னா பக்காவாக கேப்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பெருங்குளத்தூர் தான் எத்தனை மணிக்கு போறன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா 3 நிமிஷம் டிலேவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் நம்ம பெருங்குளத்தூர் ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். 1 நிமிஷம் ஹால்ட், அந்த 1 நிமிஷம் ஹால்ட்டோட அப்படியே நம்ம வண்டி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. சேம் 3 நிமிஷம் டிலேவோட பெருங்குளத்தூர் நம்ம தாண்டுறோம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாப்பிங்ன்றதை போக போக அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம வண்டலூர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 3 நிமிஷம் டிலேவோட தான் வந்தோம். 3 நிமிஷம் டிலேவோட வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. இந்த வண்டலூர் எதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாம்பாக்கம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையமுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீக்வெண்டானது. வெளியே போனால் உங்களுக்கு பஸ் இருக்கும், ஆட்டோ இருக்கும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மோட் பண்ணி நீங்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா இது ஸ்டேஷன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வர ஸ்கிப்பிங்ஸ் மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். மேஜரான ஸ்டேஷன் ஏதாவது இந்த சிங்கப்பெருமலுக்குள்ள ஏதாவது மேஜரான ஸ்டேஷன்ஸ் அங்கே வந்து உங்களுக்கு எல்லாம் பேசுகிறேன். மிச்சப்படி எல்லாமே ஸ்கிப்பிங் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்குங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா கூடுவாஞ்சலேருந்து 3 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிபார்ட் பண்ணியிருக்காங்க வண்டியை. நெக்ஸ்ட் ஏதாவது மேஜர் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசுகிறேன். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப்பிங் கட்டுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு.
நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு 8 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா அரைவல் ஆயிருக்கும். பின்னாடி கார்டு பார்த்தீங்கன்னா விசில் பண்ணிட்டாங்க. வண்டியும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டேஷன் என்ன இதுன்ற ஸ்கிப்பிங்கை மட்டும் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு மேஜர் ஹால்ட்டான செங்கல்பட்டு ஜங்ஷன் தான் போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரனூர் கிராஸ் பண்ணியாச்சு. செங்கல்பட்டுக்கு போயிட்டு எத்தனை நிமிஷம் டிலேயோட உள்ள போயிருக்காங்க, எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்றது நம்ம அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். வாங்க இப்போ செங்கல்பட்டு நோக்கி நம்ம அப்படியே பயணிக்கலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 7 நிமிஷம் டிலேவோட செங்கல்பட்டு ஜங்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஹால்ட்ன்றதை அப்படியே உங்களுக்கு போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க.
சரியா பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் டிலேவோட நம்ம கருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு மதுராந்தகம் ஒரு மேஜரான ஸ்டேஷன் தான். இந்த விழுப்புரம் ரூட்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு மேஜரான ஸ்டாப் மதுராந்தகம். எத்தனை மணிக்கு போகிறாங்க என்ன ஏதுன்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த சவுண்டு கேட்குதுங்களா? த்ராட்டல் வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த வேப் 4ல் நம்மளை பார்த்தீங்கன்னா பேக் சைடே தள்ளுது. நான் பார்த்தீங்கன்னா டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியாக தான் நின்றுருக்கோங்க. அதே 5 நிமிஷம் டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம மதுராந்தகம் ஸ்டேஷன் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிப் இருக்கும். அந்த ஸ்கிப் எடுத்துட்டு அடுத்த என்ன ஸ்டேஷன்றது அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். வண்டி எடுத்தாச்சு. வேற பிளான் சொல்லிருக்கேன். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 3 நிமிஷம் டிலேவோட தான் மேல்மருவத்தூர் வந்தாங்க. சேம் 3 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் வண்டி எடுத்து கிளம்பி வச்சு நெக்ஸ்ட் ஹால்ட் என்ன ஏதுன்றதா போக போக பார்க்கறதுல நெக்ஸ்ட் எல்லாமே ஒரு ஸ்கிப்பிங் தான் நிறையா இருக்கும். பார்த்துக்கலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 4 நிமிஷம் டிலேவோட திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஷனுக்கு அப்புறம் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் போய் இறங்குற மாதிரி இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு.
இந்த திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் யாராவது பாண்டிச்சேரி போகிற மாதிரி இருந்தால் இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்டாக போய் பஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பாண்டிச்சேரி ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு மேஜரான ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். சரியா 4 நிமிஷம் டிலேவோட வந்தாங்க. 4 நிமிஷம் டிலேவோட பார்த்தீங்கன்னா கரெக்டாக திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன் வண்டி எடுத்தாச்சு. இன்னும் 4 ஸ்டாப், அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஷன் விழுப்புரம் ஜங்ஷன் தான். எத்தனை மணிக்கு போகிறாங்கன்றத பார்க்கலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் அட்வான்ஸாக மயிலம் ஸ்டேஷன் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைகை கிராசிங் இருக்கும். இதுக்கப்புறம் வரப்போகிற கிராசிங் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு வந்தே பாரத் வரப்போது. அதில் ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 8 கோச்சஸ்லேருந்து 16 கோச்சஸாக மாற்றிருக்காங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இனாகரல் பார்த்தீங்கன்னா அந்த 16 கோச்சஸ்க்கு அந்த வண்டி தான் இப்போ நெக்ஸ்ட் கிராசிங் வரப்போது. மறக்காமல் அதையும் பார்க்க ஆரம்பிக்கும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா விக்ரவாண்டி ஸ்டேஷனுக்கு ஆன் டைம் டிபார்ச்சர் பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டிலேருந்து எடுத்தாச்சு வண்டியை. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃபைனல் ஹால்ட்டான விழுப்புரம் ஜங்ஷன் தான் நம்ம போக போகிறோம். எத்தனை மணிக்கு போகிறோன்றதை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம கோச்சோல நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் பர்த்துக்குனே தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 2 ஃபேன் ஏற்ற மாதிரி இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லைட்டுக்கு ஒரு ஸ்விட்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டராக உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துட்றாங்க. 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது. எல்லாருமே காட்டுற மாதிரி தான். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் பர்த்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் பர்த் பார்த்தீங்கன்னா இது ஃபோல்டிங்கில் இருக்கும். ஃபோல்டிங் எடுத்து விட்டால் மிடில் பர்த் ஆகிடும். 2 லோயர் பர்த் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா அப்பர் பர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. லோயர் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. RACயில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சேர்ந்தாப்புல கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான விஷயம். பெஸ்ட்டான ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே அப்பர் பர்த்தில் கொடுத்த சார்ஜிங் போர்ட் தான். ஏன்னா நிறைய பேருக்கு அது கொடுக்கறது இல்லை. ஒரு அன்ரிசர்வ் டேக்குக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவான விஷயங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம் கரெக்டாக. எங்கேன்னு கேட்டிங்கன்னா அப்படியே போனால் திருவண்ணாமலைலேருந்து அப்படியே நேராக போனால் காட்பாடி ஜங்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போகிறது. இப்போ நம்ம எங்கேருந்து வந்துகிட்டு இருக்கோம்னா தாம்பரத்துலேருந்து இப்போ என்ட்ரி ஆக போகிறது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷனுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். அகைன் தாம்பரத்துலேருந்து நம்ம விழுப்புரம் ஜங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சரியா மார்னிங் 9:45 டிபார்ட் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா 12:45 அட்வான்ஸாகவே வந்துட்டாங்க. 12:40 டைமுக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் இறங்கியாச்சு. டிக்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா. ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 133 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 4 மினிட் கம்மியாகவே ஆக்கியிருக்காங்க.
மேக்ஸிமம் 110 வரைக்கும் நம்ம வண்டி போய்கிட்டு இருக்கு. எல்லா vlog பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்துச்சு. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சினா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் ஒரு பில் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டே இருக்கும். அடுத்த ஒரு சூப்பராக பஸ் ட்ரெயின் ட்ராவல் சந்திக்கிறேன்.